ஹாய் ஆல். ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு ஒரு மார்னிங் வாக் போகலான்னு இன்றைக்கி கிளம்பியிருக்கேங்க. கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு 2 வாரமாக சம்மர் ஆரம்பித்தாலும் சரி, ஆனால் வந்து மழையும் வெயிலும் அதிகமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எப்போவும் சம்மரில் நானும் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா மார்னிங் அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து வீடு வரைக்கும் நடந்து வருவோங்க. பயங்கர ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்புறம் தான் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இப்போ பசங்களுக்கு எல்லாருக்குமே சம்மர் பிரேக் அப்படின்றதுனால வந்து அவங்களால வர முடியல. ஸோ இன்றைக்கி நான் மட்டும் தான் வாக்காக போயிருக்கேன். வெளியே எங்கேயும் நேச்சர் வாக்லாம் பெருசாக போகலைங்க. அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து வீடு வரைக்கும் வரப்பார் அது ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஆகும். ஸோ நார்மலான ஒரு ரோடாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக நடந்து வந்துடலாம். இது கொஞ்சம் ஹில்லி ஏரியா அப்படின்றது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நின்று தான் வந்து நடந்து வருவேன் நான். ஸோ எப்போவும் பேசிகிட்டே வந்துடும். ஸோ பயமும் தெரியாது அண்ட் நடக்கிற கஷ்டமும் தெரியாது. ஸோ இது ஒரு ரொம்ப பெரிய கம்யூனிட்டிங்க. ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட். அங்கங்கே ஒரு ஒரு சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா வீடுங்க இருக்கும். ஸோ வீடுங்க இருக்கும் அப்படின்றத தவிர வந்து ஒரு அவசரத்துக்கு கூட வீட்டுக்கிட்ட போய் நம்ம நிற்க முடியாது. ஸோ நின்ட்டோம் அப்படின்னா வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் பேச மாட்டாங்க. அவங்க கையில் இருக்கிற கன் மட்டும் நம்ம பேசும். ஸோ பயங்கர சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த சைலன்ஸில் வந்து நமக்கு ரொம்ப இதமாக இருக்கிறது இந்த பேர்ட்ஸோட சவுண்டு தான். ஸோ அந்த சவுண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடின்னு காமிச்சிருப்பேன். ஒருத்தர் கூட நீங்கள் வந்து பார்க்க முடியாதுங்க. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் அவங்க கூட பேசிகிட்டே இருந்து நான் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரில்லான நேச்சர் வாக் உங்களுக்குமே பண்ண பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.